கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்மை பார்த்து அவர் மீண்டுமாய் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் பயப்படாதே. அதோடு கூட நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ ஒரு சிறு பூச்சியே என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது நம்ம ஒரு சிறு கூட்டமாக காணப்படுவோம். மைனாரிட்டி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிறோம். ஆகவே நம்ம மைனாரிட்டியாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவுக்குள் மெஜாரிட்டியாக இருக்கிறோம். நம்ம ஒரு பூச்சி அல்ல, ஒரு புழு அல்ல. ஆண்டவருக்குள் நல்ல ஒரு காண்டாக மிருகத்தினுடைய பலத்தை ஒத்ததான ஒரு பலமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஆகவே கர்த்தர் என்ன சொல்லுகிறது? பயப்படாதே. மீண்டும் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். ஸ்டாண்ட் பை, உனக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு உனக்கு நான் முயற்சி செய்கிறேன். அதோடு கூட அவர் சொல்கிறதான காரியம் என்று சொன்னால், உன்னை கூர்மையான இயந்திரமாக மாற்றுவேன். உன்னை கூர்மையான இயந்திரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அறுவடை காலங்களிலே போர் அடிக்கிறதற்காக கதிர்களை போட்டு அந்த மெஷினில் போட்டு த்ராஷ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு பக்கம் தானியம் வரும், ஒரு பக்கம் பதர்களெல்லாம் போய்விடும். அப்படிப்பட்டதான நிலையில் அவர் என்ன சொல்கிறார்? அதுக்கு ஓமையாக, உன்னை நான் கூர்மையும் போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான இயந்திரமாக்குவேன் என்று சொல்கிறார். அந்த இயந்திரம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? புதிதும் கூர்மையாக, மழுங்கி போனதல்ல, ஒரு மொக்கையானது அல்ல. அப்படிப்பட்டதான இருந்தாக்கா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. தீட்டப்பட்டதாக இருக்கும், கூர்மையாக்கப்பட்டதாக இருக்கும். நம்ம சத்துருவை மேற்கொள்வதற்கு நமக்கு நல்ல ஒரு பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று ஒரு உறுதிமொழியையும் அவர் கொடுக்கிறார். ஆகவே இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் நான் ஒன்றுமில்லை, அற்பம் என்று நினைக்காதீங்க. உங்களை அவர் கூர்மையான இயந்திரமாக மாற்ற வல்லவராயிருப்பார். ஆகவே இந்த நாளிலே அவரை நோக்கி பார்ப்போம், கூர்மையை பெற்றுக்கொள்வோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக எங்களை மாற்றி ஆண்டவரே நான் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு வெற்றியுள்ள நாளாக இருப்பதாக. ஆமேன்.